ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விகே பேர்ட்ஸ் ஃபார்ம். இது நம்மளோட ஃபஸ்ட்டு ஃபுல் வீடியோ. அது என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபின்ச்சஸ் ப்ரீடிங் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம இப்போ கொடுத்துருக்க புதுசான கேஜி செட்டப்பு. இதோட அளவு பார்த்திங்கன்னா 1.5க்கு 1:1. என்னடா 1.5க்கு 1:1ன்ற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க. இது பார்த்திங்கன்னா அகலம் 1, அப்புறம் உயரம் 1, அப்புறம் இது உள்கூடு பார்த்திங்கன்னா 1.5 கொடுத்துருக்கோம். அதாவது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், 1.5 அடி உள்கூடு. மொத்தமாக இதுதான் நம்ம எடுத்திருக்க ஃபின்ச்சஸ். நார்மல் ஒன்றும் செட் பண்ணுறதுக்காக நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இதில். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் தான் பிளாக் சீக். இதில் உள்ள பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் சீக் மேலு. அப்புறம் அது பக்கத்தில் இது அதோட சன் தான். அதுக்கு ஒரே ஃபீமேல்ஸ் கீழே இருக்கும். ஒரு கிளச் முடித்து ரெஸ்ட்டு கொடுத்துருக்கோம். இது அடுத்தடுத்த ஆரஞ்சு, அப்புறம் இதில் ஒரு ஆரஞ்சு க்ரஸ்டடு பேர் கிடக்கும். அப்புறம் இதில் நம்ம 3B கிடக்கும். ஒன்றும் இதுக்கெலாம் பாக்ஸ் செட் பண்ணலை, ஏன்னா கொஞ்சம் டைம் எடுக்கட்டும், நம்ம இடத்துக்கு வந்து செட் ஆகட்டும் அப்படின்றதுக்காக நம்ம விட்டுருக்கோம். மெயினாகவே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபின்ச்சஸ் ப்ரீடிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஃபின்ச்சஸ் ப்ரீடிங்னா பார்த்திங்கன்னா, இது நம்மளோட க்ரஸ்டட் பேர். அப்புறம் இது நம்ம ஷார்ட்ஸ் பார்த்துருந்தாலே தெரியும், இது நம்மளுக்கு ஒரு ஒயிட் பேர். அப்புறம் இந்த பேரை பற்றி தான் மெயினாக பார்க்க வரோம், பொறுமையாக பார்க்க வருவோம். அதுக்கு முன்னாடி மேலே இருக்க ஃபின்ச்சஸ் அதோட சிக்ஸ் தான் பார்க்குறோம் நம்ம. இது 5 out of 5 கொடுத்த பேர் தான் இது. மொத்தமாக பார்த்திங்கன்னா மொத்தம் இது 4 பேர், அதாவது 8 பார்ட்டிஷன், 4 பேர் ஒரு சிங்கிள் லைனில் வைக்கலாம். இதுதான் இப்போ மெயினாக டாபிக்குள்ளே வருவோம். இப்போ இந்த ஜீப்ரா பேரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபின்ச்சஸ்லேயே ஜீப்ரா பேர் பார்த்திங்கன்னா அதுதான் டாப் ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. இது இப்போ எக் வச்சுருக்கு, நம்ம இருக்க பக்கத்தில் நிற்கிறனால இது வெளியே வந்திருக்கு. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது நம்மகிட்ட நல்லாவே பழகிருச்சு. ஃபின்ச்சஸ் நிறையா பேர் சொல்லுவாங்க, நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தாலோ, நம்ம கூட்டு பக்கத்தில் உட்காந்தாலோ, ஒன்ஸ் அது எக்லேருந்து வெளியே வந்துருச்சுன்னா திரும்ப அது எக்குள்ளே போய் உட்காராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்போல்லாம் இல்லவே இல்லை. உங்கள்கிட்ட நீங்கள் ஃபுட்டு டெய்லி ரெகுலராக வைக்கிறீங்க, உங்களை பார்த்து பழகிருச்சுன்னா அது நீங்கள் பாக்ஸே கையில் எடுத்தாலும் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சிக்ஸு எதுனாலும் கையில் எடுத்து பார்க்கலாம். இது மொத்தமாக பார்த்திங்கன்னா இப்போ 4 எக் வச்சுருக்கு. ஆனால் ஒன்றும் இது ஃபுல்லாக இன்க்யூபேட்டிங் ஸ்டார்ட் பண்ணிச்சின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது ஒன்றும் எக்லேயே பண்ணணுன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வர ஜீப்ரா பேர் பார்த்திங்கன்னா மொத்தமாக 12 எக்கு. இந்த நார்மல் ஜீப்ரா, அதாவது இந்த கிரே ஜீப்ராஸ், அப்புறம் அல்பினோ, இதெல்லாம் பார்த்திங்கன்னா 12 எக்கு வச்சு அதில் 8 சிக்கு 10 சிக்கு வரையும் நான் காப்பாற்றி பார்த்துருக்கேன் எனக்கு தெரிஞ்சதுலேயே. அப்புறம் என்கிட்டயே வந்து அது மாதிரிலாம் நடந்திருக்கு. மொத்தமாக 9 சிக்ஸ் பொறிச்ச பேர்லாம் இருக்குது. ஜீப்ராஸ் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நார்மலான பேசிக் மியூட்டேஷன். அதாவது மியூட்டேஷனுன்றதில் இதுதான் ஜீப்ரா தான் ஃபின்ச்சஸ்லேயே ஒரு ஸ்டார்டிங். இதிலேருந்து தான் எவல்யூஷனும் அது போக நம்ம கிராஸ் ப்ரீட் பண்ணி நம்ம மியூட்டேஷன் ஜெனட்டிக்ஸ் மாற்றி கொண்டு வந்தது. இந்த ஜீப்ரா ஃபின்ச் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நார்மல் சைஸு. இதை பற்றி தான் நம்ம ஒரு எபிசோட்ஸாக போடலான் இருக்கோம். மொத்தம் இதில் எத்தனை எக்கு வைக்கிது, எத்தனை சிக்கு ஹேட்ச் பண்ணுது, அதில் எத்தனை காப்பாற்றி நம்ம கையில் கொடுக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலான் இருக்கோம். இது சும்மா ஒரு நார்மலான வீடியோ தான், உங்களுக்கு தெரிஞ்சுக்க. இன்னொரு புது வீடியோவில் பார்ப்போம். பாய் கை.